சேனல் பை சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் ஒரு ஆள் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ண ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் ரேப்பிங், இந்த ஹிப்ஹாப் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து இந்த அளவுக்கு கொண்டு போக முடியும் மக்கள்கிட்ட. இந்த ஒரு ஃபியூஷன் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண ஒரு ஆள். நான் இவ்வளோ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹிப்ஹாப் ஆதி அண்ணா, ஹிப்ஹாப் தமிழா ஆதி அண்ணா அவரோட பற்றி தான் பேச போகிறேன். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தலைவனோட பர்த்டே அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கங்க. ஸோ அவரோட ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இந்த வீடியோ. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் விஷயம், இவரை பற்றி பேசணும், இவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பெருசாக தேடி பார்க்க தேவையில்லை. இவரோட முதல் படமான மீசை முறுக்கு படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து முக்கால்வாசி தெரிஞ்சிருக்கும். இதுதான் வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் அதில் ஃபிக்ஷனல் தூவல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த படத்திலே டிஸ்க்ளைமர் போட்டிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் நான் ஒரு பேஸ் லைன் வந்து சொல்லிடுறேன். இவர் வந்து ஸ்கூலிங் எல்லாமே படித்து ஒரு பாரதியார் கன்னியாக இருக்கிற ஒரு அப்பாவுக்கு வந்து பையனாக பிறந்து சின்ன வயசுலேருந்தே பாரதியார் கவிதைகள்லாம் ஊட்டி தமிழ் பற்றோடு வளர்க்கப்படுறார். அதனாலேயே தலைவனுக்கு வந்து தமிழ் மேலே இருக்க ஒரு பற்றுனா வந்து அந்தளவுக்கு பிடிக்கும். தமிழ் பற்று பாரதி அப்படின்னாலே அடுத்து இசை வந்து தன்னால் வந்துடும், இசை பாடல் அப்படிலாம். அந்த மாதிரி பாடல்கள் மேலேயும் இசை மேலேயும் இவருக்கு பயங்கரமான ஒரு பிரியம். ஸ்கூல் டைமில் இந்த மாதிரி ரேப் பாடுறது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இவரே எழுதி பாடிலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. இவரும் இவரோட ஃப்ரெண்டு ஜீவா அப்படிங்கிற அந்த அண்ணனும், அவங்க ரெண்டு பேரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்கூலில் இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வளர்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வழக்கம் போல் இன்ஜினியரிங் படித்தா தானே சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரணும், அதான உலக வழக்கம் அப்படிங்கிற மாதிரி இவரும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஜாயின் பண்ணி வளர்த்து இந்த கல்ச்சுரல்ஸ் போயிருக்காங்க இல்லையா, அதுதான் தலைவனுக்கு வந்து பெரிய லக்காக வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே, இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தால் என்ன, எனக்கு இது வரல, நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கல்ச்சுரல்ஸ் அடுத்தடுத்த கல்ச்சுரல்ஸ் போகும்போதெல்லாம் பர்ஃபார்மன்ஸை பின்னி எடுத்து பல பேர் மனதுகளில் அங்கேருந்து இடம் பிடிச்சி ஒரு ஃபேன் கிளப்பை வந்து சைலண்ட்டாக வளர்த்துக்கிட்டு வந்திருக்காரு பேஸ்மெண்ட்டில் இருந்தே. அப்படி வளர்த்துக்கிட்டே வந்திருக்கும்போது இந்த காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம இந்த இதை ஆல்பமாக போட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் சென்னை வராப்பில். சென்னை வந்து பல ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க முன்ன பின்ன. ஏன்னா இப்போ வேலை இருக்கவங்க சென்னை வந்தாலே வந்து சமாளிக்கிறது கஷ்டம். நம்ம ஆளுக்கு வந்து அப்போ வேலை வேறு இல்லை. அப்போ தான் வேலை தேடியும் வேலை கிடச்சிட்டு இதை சைடில் ட்ரை பண்ணியிருந்தாருனா கூட பரவாயில்ல. ஃபுல் அண்ட் ஃப்ளெஜ்டாக இதிலே வந்து இறங்க போகிறோம், நான் மியூசிக் தான் என் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இறங்கவும் பல ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நடந்திருக்கு. காசு வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான், அதுக்கு மேலே அவங்க அனுப்புனாங்கன்னா தான், வேறு சோர்ஸே இல்லை. அப்போதைக்கு இன்டர்நெட்டும் இப்போ இருக்க மாதிரி ஈஸியாலாம் ட்ரெண்ட் ஆகிறது, ஈஸியாக சான்ஸ் கிடைக்கலாம் வாய்ப்பே இல்லை. சிடி கேசட்டோட ஒவ்வொரு ரேடியோ ஸ்டேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும், ஏறி இறங்கி இந்த மாதிரி பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி அந்த ஒரு கான்செப்ட், ஒரு ஃபஸ்ட்டு ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆகுது, ஹிப்ஹாப் தமிழாவோட ஆல்பம். அதில் தான் இந்த வாடி புள்ள வாடி இந்த பாட்டெலாம் இருக்கும். நீங்கள் கேட்டிருப்பீங்க, சன் மியூசிக்கில் வந்து ஒரு காலகட்டத்தில் பீக்கில் இருந்துச்சு. நான் 10th நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ வந்து அந்த பாட்டு தான் வந்து பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கும், ரிப்பீட் மோடில் ஓடிக்கிட்டே இருக்கும் எங்கள் வீட்டிலலாம். அந்த மாதிரி ஒரு ஆல்பம் ஹிட் ஆகி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பயங்கரமான ஒரு பீக்கில் இருக்கார். த டிராகன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் வந்து வாங்கியிருக்காரு. இவர் தான் நம்ம ஹிப்ஹாப் ஆதி அண்ணா. இப்போது சினிமா ஃபீல்டில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு, அவ்வளோதானப்பா வெற்றி அப்படின்னா, இது என்ன வெற்றி, இதுக்கு அடுத்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் ஆகிறார். மியூசிக் டைரக்டராக ஒரு சில படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது யாருப்பா அந்த பையன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு ஆல்பம் தான் தனி ஒருவன், அந்த படத்தோட டைட்டில் ட்ராக். அப்புறம் ஆல்பம் ஃபுல்லாக ஓஎஸ்டி சூப்பராக இருக்கும். அது அந்த ஒரு பிஜிஎம் போதும் தலைமை யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் ஓகே, மாஸ் பிஜிஎம்லாம் ஓரளவுக்கு போடுறாரு தம்பி சுமாரா. இந்த சைடு லவ் ட்ராக்கு அதெல்லாம் எப்படி மெலோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் ஒரு ரொம்ப அண்டர் ரேட்டட் ஒரு ஆல்பம் இன்று நேற்று நாளை. அதில் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, லவ் ட்ராக் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு ஃபுல் ஆல்பமே வந்து வேறு ஒரு ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வராரு. மியூசிக் டைரக்டராக இருந்து ஆக்டராக மாறுறாரு. மீசை முறுக்குலேயே வந்து ஆயிட்டார். அதுக்கடுத்து தொடர்ந்து படங்கள் வந்து வர ஆரம்பிக்குது. மீசை முறுக்கு, அதுக்கப்புறம் வந்து சிவகுமாரின் சபதம், பிடி சார் இப்போது ரீசெண்டாக வீரன் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஜானர் ஆஃப் படங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த படத்துக்கு இவருக்காக கதை எழுதுன மாதிரியே இருக்கும். இவர் நடிக்கிற படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டர் இவர் பண்ணாதாப்பா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே சூட்டபுளான ஒரு கேரக்டராக வந்து இதுவரை அவர் சூஸ் பண்ண படங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இல்லை நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், டைரக்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த புதுசாக 2 அவதாரங்கள். அதுதான் வந்து நம்ம கடைசி உலகப்போர் படத்துலையும் பார்த்துருப்போம். அதுலேயும் வந்து ஸ்க்ரீன் பிளே, ப்ரொடக்ஷன், மியூசிக்கு, லிரிக் ரைட்டு,
டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பல பரிணாமங்களில் வந்து வேலை பார்த்துருப்பாப்புல. இது எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்க அப்பாவோட தமிழ் பற்று பாரதியார் பற்றில் ஆரம்பிச்சது இந்த ஒரு பெரிய ஜேர்னி. இப்போ வந்து நிறைய இடங்களில் கான்சர்ட் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்தடுத்து அவரோட படங்கள் வரணும். இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அவருக்கு பின்னாடி அவரை நம்பி வந்திருக்க நிறைய புதுமுகங்களையும் வந்து அவர் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு. சின்ன சின்ன ஆக்டர்ஸாக இருக்கட்டும். இப்போது கடைசி உலகப்போர் படத்தில் கூட நிறைய இன்ஸ்டாவில் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தவங்க அவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து பிக் ஸ்க்ரீனில் வந்திருக்காங்க. அதற்கான ஒரு வழியாகவும் வந்து ஆதினா இருக்காரு அப்படிங்கிறதையும் வந்து நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட்கள் இன்னும் நிறைய பேர் தமிழ் சினிமாவுக்கு வேணும். அப்போ தான் வந்து பேஸ்மெண்ட்லேருந்து வர்றவங்களுக்கான வாய்ப்பும் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் இங்கே பதிவு பண்ணி கொண்டு இப்போ பாதியனா உங்களுக்கு ஒரு பர்த்டே விஷயத்தையும் நான் இங்கே மனதால் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். இதே மாதிரி அடுத்து இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.